வாட் இஸ் டேஞ்சன்ட் லா, டிஸ்கஸ் இன் டீடைல். டேஞ்சன்ட் அப்படின்னு சொன்னாவே தொகுபயன் நிலை அப்படின்னு பேரு. ரெண்டு ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு ஊசி தொங்க விடப்பட்டா ரெண்டுக்கும் தொகுபயன் திசையில வந்து நிக்கிறதுக்கு பேர் தான் டேன் நிலை அப்படின்னு சொல்றோம். அந்த விதி தான் டேஞ்சன்ட் லா. இது இப்போ ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கு. அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து ஒரு ஹரிஜாண்டல் ஃபீல்டு ஒரு வெர்டிக்கல் ஃபீல்டு அதுக்கு அதில் தொங்க விடும்போது இப்போ இந்த மாதிரியான ஃபீல்டில் தொங்க விடும்போது அது வந்து ரெண்டு ஃபீல்டுக்கும் சென்டரில் அதாவது தொகுபயன் நிலையில் வந்து இப்படி நிற்கும். இது இந்த நிலைக்கு பேர் தான் டேன் நிலைன்னு பேர். எ மேக்னெட்டிக் நீடில் சஸ்பெண்டட் அட் அதாவது ரெண்டு இது இருக்கு அட் எ பாயிண்ட் வேர் தெர் ஆர் டூ கிராஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு செயல்படக்கூடிய புலத்தில் அது தொங்க விடப்படுது. மேக்னெட்டிக் நீடில் வில் கம் அட் ரெஸ்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ ஃபீல்ட். ரெண்டு ஃபீல்டுக்கும் ரிசல்ட் ஃபீல்டில் வந்து நிற்குது மேக்னெட்டிக் நீடில். B1 B2 ரெண்டு ஃபீல்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு ஃபீல்டும் வந்து ஒன்று ஹரிஜாண்டல் இன்னொன்று வெர்டிக்கல். ஸோ ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் ரெண்டு ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலராக இருக்குது. மேக்னெட்டிக் நீடில் அதில் தொங்க விடும்போது அதில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது கீழ் நோக்கி இழுக்குது, ஒரு ஃபோர்ஸ் மேல் நோக்கி இழுக்குது. அப்போ என்ன உருவாகும்? டார்க். இந்த டார்க்குங்கிறது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும்போது உருவாகக்கூடியது. டார்க்னா திருப்பு விசை. இப்போ இந்த திருப்பு விசை டார்க் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் டார்க் திருப்பு விசைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு சமம்? அங்கே நம்ம சொல்லும்போது QE அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து MB அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு NA அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டையும் பெருக்கணும். இந்த NA எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் NS காசிடாக்கு ஈக்குவல். இப்போ NS அப்படிங்கிற சட்டகாந்தம் இருக்குது. இந்த NAங்கிறது பெர்பெண்டிகுலர் லைன். அந்த NA எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் NS காசிடாக்கு ஈக்குவல். NA வந்து எதுக்கு ஈக்குவல்? NS காசிடாக்கு ஈக்குவல். ஸோ MB1 இன்ட்டு NS எதுக்கு சமம்னா 2Lக்கு சமம். 2L காசிட்டா. அப்போ 2L MB1 காசிட்டா. இந்த 2L ஸ்மால் m இது எல்லாமே வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் Mக்கு ஈக்குவல். இப்போ MB1 காசிட்டா இதுதான் τ1. அதே மாதிரி τ2 அப்படிங்கிறது வந்து கீழே இருந்து செயல்படக்கூடிய ஃபோர்ஸ். இந்த τ2 வேணும்னு சொன்னால் சிமிலர்லி த ரெஸ்டோரிங் டார்க். ரெஸ்டோரிங் அப்படின்னாவே மீள் அப்படின்னு அர்த்தம். மீட்சி திருப்பு விசை அப்படின்னு பேரு. டியூ டு த ஃபோர்ஸஸ் MB2 அண்ட் MB2. இப்போ இந்த பாயிண்ட்லயும் ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. இப்போ MB2 அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ்னால உருவாகுது. அப்போ அது வந்து என்ன சொல்றோம்னா அங்கே MB1 அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பெர்பெண்டிகுலர் ஹரிஜாண்டல் அப்படின்னு போடணும். அங்கே அந்த ஃபோர்ஸையே அப்படி பிரிக்கிறோம். அப்போ MB2 இன்ட்டு SA. அந்த SA எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் இந்த பார்ட் SAங்கிற பார்ட் எதுக்கு ஈக்குவல்னா 2L சைன் தீட்டாக்கு சமம். அப்போ MB2 இன்ட்டு 2L சைன் தீட்டா. 2LM எதுக்கு ஈக்குவல்னா கேபிட்டல் MB2 சைன் தீட்டா. இப்போ ஈக்குலிபிரியமாக இருக்கிறப்ப ரெண்டு டவுமே ஈக்குவல். τ1 ஈக்குவல் டு τ2 அப்படின்னு போடுறோம். MB1 காஸ் தீட்டா ஈக்குவல் டு MB2 சைன் தீட்டா. M கேன்சல் ஆயிரும். B1 ஈக்குவல் டு B2. இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். அது tan தீட்டாக்கு ஈக்குவல் ஆயிரும். இதுக்கு பேர் தான் டேஞ்சன்ட் லா. அப்போ இன்வேரியபிளி இன் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட் லா restoring magnetic field B2 is the horizontal component of Earth's magnetic field BH. இப்போ B2 அப்படிங்கிறது வந்து நம்ம horizontal component அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா B1 வந்து vertical component அப்படின்னு ஆகும். ஸோ B எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா BH tan theta அப்படின்னு சொல்லலாம். B ஈக்குவல் டு BH tan theta அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து டேஞ்சன்ட் லாக்கு இந்த மாதிரி படம் இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டு ஃபீல்டு ஒன்று ஹரிஜாண்டல்னா இன்னொன்று வெர்டிக்கல். அப்போ ரெண்டு ஃபீல்டில் வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் தொங்கும் போது அது டேன் நிலையில வந்து நிற்குது. அந்த டேன் நிலையில என்ன உருவாகுது? டார்க் உருவாக்குது. அந்த டார்க்கை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுல இருந்து லாஸ்டா வந்து B1 ஈக்குவல் டு B2 tan theta அப்படின்னு வருது. இந்த B1 B2 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். B1 வெர்டிகல் காம்பனன்ட்னா B2 வந்து ஹரிஜாண்டல் காம்பனன்ட். அதை வந்து அப்ப BHன்னு சொல்லலாம். அப்ப B ஈக்குவல் டு BH tan theta அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கண்டுபிடிச்ச ரிசல்ட். அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ மூவிங் காயில் கால்வனோமீட்டர். இந்த மூவிங் காயில் கால்வனோமீட்டர் அப்படிங்கிறது தமிழ்ல இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் அப்படின்னு பேரு. இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ். இப்போ இந்த மூவிங் காயில் கால்வனோமீட்டர் வந்து நம்ம இந்த மாதிரி படத்துல போட்டு காமிக்கிறோம். இப்போ எப்படி இருக்கு? மூவிங் காயில் கால்வனோமீட்டர்ல நமக்கு இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்குலர் சைஸ் பிளேன் வந்து இருக்குது. இப்போ இந்த இது வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க வந்து பிக்ஸ்டு கோர் அப்படின்னு இருக்குல்ல, இங்கதான். இப்போ இங்க அதுக்கு அடுத்தது வந்து இங்க பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கு. இங்க மூவிங் காயில். இது தேவையான அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மூவ் ஆகும். அதனால மூவிங் காயில் சொல்றோம். இப்ப
இதுக்கு வந்து எங்கன்னா ஒரு மிரர் இருக்கும். இந்த மிரர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன ரீடிங் காமிக்குதோ அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக இந்த ஃப்ளையிங் ஸ்பாட் வந்து அப்படியே மூவ் ஆகும். எவ்வளோ கரண்ட் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளையிங் ஸ்பாட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ரீடிங்ஸை வந்து நம்ம இந்த லேம்பில் உள்ள லென்ஸ் அண்ட் கிராட்டிகூல் அப்படின்னு சொன்னால் குறுக்கு கோடு, இந்த லென்ஸுக்குள்ள ஒரு குறுக்கு கோடு இருக்கும். அந்த குறுக்கு கோடு வழியாக இதை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஃப்ளையிங் ஸ்பாட் வந்து எங்கே மூவ் ஆகிருக்கோ அதான் ரீடிங். இதை வச்சு தான் நம்ம தீட்டா வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மூவிங் காயிலில் காமிச்சிருக்காங்க. இப்போ என்எஸ் அப்படிங்கிற வந்து ஒரு லாட வடிவ காந்தமாக இருக்குது. இதில் வந்து இது அலுமினிய குறிமுள் இருக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ரீடிங்ஸில் மூவ் ஆகுது. இதை அப்படியே நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் அதோட பார்ப்போம். இப்போ இது எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். மூவிங் காயில் கேல்வனோமீட்டருங்கிறது ஒரு டிவைஸ். அதை யூஸ் பண்ணி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் எப்படி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பயன்படுது. அப்புறம் மெஷரிங் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. when a current carrying loop is placed in a uniform magnetic field it experiences a torque. அந்த லூப் அப்படிங்கிறது தான் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு டார்க் உருவாகுது. மூவிங் காயில் கால்வனோமீட்டர் அப்படிங்கிறது ரெக்டாங்குலர் காயில் PQRS. அது இன்சுலேட்டட் தின் காப்பர் வயர் அதை சுற்றி இருக்கும். காயில் கண்டென்ஸ் a large number of turns wound around a light metallic frame. அது எல்லாமே ஒரு மெட்டாலிக் ஃப்ரேமு மெட்டாலிக் வயர்ஸ்னால சுத்தப்பட்டிருக்கும். சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயன் கோர் இஸ் பிளேஸ்ட் ஒரு அதாவது இது வந்து ஒரு காந்தத்துக்கு நடுவில் இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த ரெக்டாங்குலர் காயில் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரீலி பிட்வீன் 2 pole pieces of ஹார்ஷோ மேக்னெட். அந்த குதிரையோட லாடோன்னு சொல்லணும், அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டுக்கு நடுவில் தான் இந்த மாதிரியான ரெக்டாங்குலர் காயில் இருக்குது. இப்போ இந்த அப்பர் எண்ட் வந்து ரெக்டாங்குலர் காயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒன் எண்ட் ஆஃப் ஃப்ரீ மேலேயும் ஒரு பாஸ்பர் பிரான்ச் வயர் தான், கீழேயும் ஒரு பாஸ்பர் பிரான்ச். எதில் இந்த ரெக்டாங்குலர் காயிலில் என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவும் திரும்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகணும் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ பாஸ்பர் பிரான்ச் வயர் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கும். இந்த இதுதான் அந்த பேராகிராஃபில் இருக்குது. இப்போ நம்ம அந்த கரண்ட் போக போக அந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சுத்தும் போது அந்த குறிமுள் வந்து ஆசிலேஷன் ஆகி என்ன ரீடிங் காமிக்குதோ அதுதான் தீட்டா வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்குது அந்த காயில். இப்போ இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா PQRS. இப்போ நம்ம இதில் லென்த் என்னது, எது பிரெத்து எது லென்த்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம திருப்பு விசை கண்டுபிடிக்கிறோம். அந்த திருப்பு விசையை அதனுடைய முறுக்கு விசை மாறிலியோட ஒப்பிடணும். இப்போ 2 திருப்பு விசை கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இப்போ சிங்கிள் டர்ன் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில் PQRS whose length B L and breadth B. இப்போ எது லென்த்து PQRS equal to length. PQRSங்கிறது லென்த்து, QRSPங்கிறது breadth. QRSP அப்படிங்கிறது breadth. இப்போ டிஃப்ளெக்ஷன் கப்புள் டவ் ப்ரொடியூஸ் ஆகுது, டார்க். டவுன்னா டார்க். அப்போ டார்க் ப்ரொடியூஸ் ஆகும்போது இது என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் வந்து பிடிச்சி இழுக்குது இல்லையா. இப்போ பிரெத் பார்ட் இருக்குல்ல, இந்த பிரெத் பார்ட்டை தான் பிடிச்சி F ஃபோர்ஸ்னால இழுக்குது. அப்போ B × F அப்படின்னு போடுறோம். இந்த F எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் BILக்கு ஈக்குவல். இந்த L இதோட சேர்த்தோம்னா LB, இந்த LB வந்து ஏரியா. இப்போ ABI இதுதான் டவ். இப்போ இதில் வந்து N டர்ன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த ரெக்டாங்குலர் காயிலில் N டர்ன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம NABI அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது மாதிரி இந்த மேக்னிடியூட் ஆஃப் ரெஸ்டோரிங் கப்புள் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் ட்விஸ்ட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்விஸ்ட்னா அவ்வளோ கோணம் வந்து முறுக்குது, அந்த இது வந்து அப்படியே சுற்றுது. அப்போ டவ் ப்ரொபோர்ஷனல் தீட்டா, ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டா கேங்கிறது ரெஸ்டோரிங் கப்புள் அப்படின்னு சொல்கிறோம். பர் யூனிட் ட்விஸ்ட் ஆர் டார்ஷனல் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங். இது வந்து இந்த சுருக்க கூற்றன் அப்படின்னு சொல்லலாம். எதனுடைய அந்த ஸ்ப்ரிங், பாஸ்பர் பிரான்ச் ஸ்ப்ரிங். இப்போ ரெஸ்டோரிங் கப்பல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ரெஸ்டோரிங் அப்படின்னு சொன்னாவே மீட்சி இரட்டை அப்படின்னு பேர். அது திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும், அதான் மீட்சி அப்படின்னு சொல்றது. ஸோ டவ் ஈக்குவல் டு K தீட்டா. இப்போ மேலையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் டவ் இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் டவ் இருக்கு. இது கரண்ட் போறதுனால உருவான அந்த டவ். இது எவ்வளோ ஆங்கிள் சுத்துதோ அதுக்கேற்ற மாதிரி உருவான டவ். ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி I ஈக்குவல் டு K/NAB தீட்டா. இந்த K/NABங்கிறது Gக்கு ஈக்குவல். அப்போ I ஈக்குவல் டு G தீட்டா. இந்த Gங்கிறது வந்து கால்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட், கால்வனோமீட்டர் மாறிலி அப்படின்னு சொல்லலாம், அல்லது கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டர் அது வந்து மின்னோட்டத்தின் சுருக்க கூற்றெண் அப்படின்னு சொல்லலாம். மின்னோட்டத்தின் சுருக்க கூற்றெண் அப்படிங்கிறது இந்த ஜீனுடைய விளக்கம்.
இதில் தான் நம்ம ஐ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஐ ஈக்குவல் டு ஜி தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இப்போ கால்னா மீட்டர் எப்படி அம்மீட்டரா மாத்துறது, எப்படி வோல்ட் மீட்டரா மாத்துறது அப்படிங்கறதான் 11வது கொஸ்டின். இப்போ கால்னா மீட்டர் வந்து அம்மீட்டரா மாத்தணும்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் பாக்குறோம்ல, இதுல கால்னா மீட்டர். இப்போ இருக்க கால்னா மீட்டர் வந்து அம்மீட்டராக மாத்தணும்னு சொன்னா பேரலல் கனெக்ஷன்ல ஒரு அம்மீட்டரை ஒரு மின்தடை இணைக்கணும். மின்தடை வந்து குறைந்த மின்தடையா இருக்கணும். அப்ப கால்னா மீட்டர் இஸ் கன்வெர்ட் இன்டு an அம்மீட்டர். இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா அம்மீட்டரா மாறும் போது என்ன ஆகும்னா பை கனெக்டிங் a low resistance in parallel with the galvanometer. லோ ரெசிஸ்டன்ஸை இணைக்கணும், பேரலல் கனெக்ஷன். இந்த பேரலல் கனெக்ஷன்ல இணைக்கிற இதுக்கு பேரு சண்ட் அப்படின்னு பேரு, சண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ வி கால்னாமீட்டரும் வி சண்ட்டும் ஈக்குவல். அப்போ வி கால்னாமீட்டர் ஈக்குவல் டு வி ஷண்ட். இப்போ மொத்த மின்னோட்டம் எவ்வளவுன்னா ஐ. இப்போ இந்த கால்னாமீட்டர் வெளியில பாயக்கூடியது ஐஜி. அப்போ இந்த பக்கம் போகக்கூடியது இந்த ஐல இருந்து ஐஜியை கழிக்கணும். அப்போ ஐ மைனஸ் ஐஜிக்கு ஈக்குவல். அப்போ இதை நம்ம சொல்லும்போது ஓம்ஸ் லா படி வி ஈக்குவல் டு ஐஆர் ஐஜிஆர்ஜி, வி சண்ட் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ். ஃபர்ஸ்ட் எவ்வளோ சண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இதை இணைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு எஸ் வேணும்னா இந்த ஐ மைனஸ் ஐஜி கீழே வந்துடும். அப்போ எஸ் ஈக்குவல் டு ஐஜி பை ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ஆர்ஜி அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு ஐஜி வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்க்கறதுக்கு திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதில் இதை உள்ள பெருக்கிறோம், ஐஎஸ் மைனஸ் ஐஜிஎஸ். இந்த ஐஜியை ஒரு பக்கமாக கொண்டு வந்தோம்னா இங்கேயும் ஐஜி இருக்கு. ஸோ கொண்டு வந்தோம்னா எஸ் பிளஸ் ஆர்ஜி ஈக்குவல் டு ஐஎஸ். ஐஜி மட்டும் வேணும்னா எஸ் பை எஸ் பிளஸ் ஆர்ஜி இன்ட்டு ஐ. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டோம்னா ஐஜி ப்ரொபோர்ஷனல் ஐ. இப்போ நம்ம கால்னாமீட்டர் இதில் பார்த்தோம் இல்லையா, மூவிங் காயில் கால்னாமீட்டரில் அதில் என்ன தெரிஞ்சுன்னு சொன்னால் தீட்டா ஈக்குவல் டு ஐஜி பை ஜி. அதுலேருந்து வந்து ரெண்டு இது நம்ம கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது மின்னோட்ட உணர்வு நுட்பம், மின்னழுத்த உணர்வு நுட்பம். அது பார்க்குறப்ப அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம மாற்றி தீட்டா ஈக்குவல் டு ஐஜி பை ஜி அப்படின்னு சொல்கிறோம். இது கால்னாமீட்டர்லேருந்து கொண்டு வந்தது, இயங்கு சுருள் கால்னாமீட்டர்லேருந்து. அப்போ இந்த ஐஜி பை ஜியில் இந்த ஜியை மட்டும் 1/g தனியாக எடுத்தோம்னா அது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா ப்ரொபோர்ஷனல். ஸோ தீட்டா ப்ரொபோர்ஷனல் ஐஜி. இங்கே வந்து நம்மளுக்கு ஐஜி ப்ரொபோர்ஷனல் ஐன்னு இருக்கு, இங்கே தீட்டா ப்ரொபோர்ஷனல் ஐஜின்னு இருக்கு. ஸோ ரெண்டு நம்ம ஐஜின்னு இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே போட்டுட்டு இப்போ ஐ ப்ரொபோர்ஷனல் தீட்டான்னு சொல்லலாம், அல்லது தீட்டா ப்ரொபோர்ஷனல் ஐ. எவ்வளோ விளக்கம் காமிக்குதோ அவ்வளோ மின்னோட்டம் பாயுது. ஸோ the deflection in the galvanometer is directly proportional to the current. இப்போ ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா ஐடியல் அம்மீட்டர். அதான் வந்து சிறந்த அம்மீட்டர் என்பது என்னன்னா ஜீரோ மின்தடை, சுழி மின்தடையா இருக்கணும். இதுதான் வந்து கால்னாமீட்டரை அம்மீட்டராக மாத்துதல். குறைந்த மின்தடை பக்க இணைப்பு, குறைந்த மின்தடை பக்க இணைப்பு. இப்போ அம்மீட்டரை மாத்தினதுக்கு அப்புறம் சுற்றுல பயன்படுத்தும் போது ஆல்வேஸ் சீரிஸ் கனெக்ஷனை தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது தொடர் இணைப்புல பயன்படுத்தணும். மாற்றும் போது குறைந்த மின்தடை பக்க இணைப்பு. இதை வச்சுட்டே வந்து நம்ம வோல்ட் மீட்டர் சொல்லிடலாம். இப்போ கன்வர்ஷன் ஆஃப் வோல்ட் மீட்டர்னு பார்க்குறப்ப இப்போ உயர் மின்தடை தொடர் இணைப்புல இணைக்கிறோம். இணைச்சோம்னா இது இப்போ என்ன மீட்டரா மாறிடுச்சு, வோல்ட் மீட்டரா மாறிடுச்சு. கன்வர்ஷன் ஆஃப் கால்வனோமீட்டர் இன்டு வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை பயன்படுத்தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ galvanometer can be connected into a voltmeter by connecting a high resistance in series with it. The scale is calibrated in volt. இப்போ நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் அதை galvanometerன்னு சொல்லாம இதை voltmeterன்னு சொல்றதுனால அந்த அளவுகளை வோல்ட்ல சொல்லணும். The value of resistance connected in series decides எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சேர்க்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்ட் மீட்டருடைய ரேஞ்ச். ரேஞ்ச்னா எவ்வளோனா இது 5 வோல்ட் அளக்கும், இது 10 வோல்ட் அளக்கும். எவ்வளோ மேக்ஸிமம் மெஷர் பண்ணுதோ அதுதான் ரேஞ்சுன்னு சொல்றோம். அப்புறம் ஆர் வந்து நம்ம கனெக்டட் இன் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால எவ்வளோ கரண்ட் போகுதோ அதுதான் கால்வனோமீட்டருக்கு போகக்கூடிய கரண்ட். ஸோ அங்கே ஐ மைனஸ் ஐஜிலாம் பிரித்தோம், அப்படி போகலை. இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் ஆகிறதுனால டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கால்வனோமீட்டரில் உள்ள கரண்ட்டுக்கு. அப்போ ஐ ஈக்குவல் டு ஐஜி. ஐஜி வேணும்னா இப்போ ஓம்ஸ் லா வி ஈக்குவல் டு ஐஆர். இந்த லாலேருந்து எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஐ தான் வேணும். ஐ வேணும்னா வி பை ஆர். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் போடணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போடக்கூடாது. ஸோ மொத்த ரெசிஸ்டன்ஸும் போது அந்த ஹை ரெசிஸ்டன்ஸும் கால்வனோமீட்டருக்கும் ஒரு மின்தடை இருக்கும், அது ஆர்ஜி. ஸோ வி பை ஆர் பிளஸ் ஆர்ஜி. ஐஜி ஈக்குவல் டு வி பை ஆர் பிளஸ் ஆர்ஜி. நமக்கு இந்த ஆர்ஜி வேல்யூ வேணும், அதனால இதை இங்கே கொண்டு வரும், ஐஜியை கீழே கொண்டு வரும். அப்போ வி பை ஐஜி. ஆர்ஜி மட்டும் வேணும்னா வி பை ஐஜி மைனஸ் ஆர் அப்படின்னு வந்துடும். இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இப்போ வோல்ட் மீட்டரா மாறிடுச்சு. மாறினதுக்கு பின்னாடி மொத்த மின்தடை எவ்வளவு? இது என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புல எப்படி கூட்டணும்? டைரக்டா கூட்டணும். ஸோ ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச்.
இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஐஜி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஐஜி ஈக்குவல் டு இந்த இதில் பார்த்தோம்னா ஐஜி மேலே போச்சுன்னா இது கீழே வந்துடும். அப்போ வி பை ஆர் ப்ளஸ் ஆர்ஜி. அப்போ இந்த 1/r ப்ளஸ் ஆர்ஜியை கான்ஸ்டண்டாக வச்சுட்டோம்னா ஐஜி ப்ரொபோர்ஷனல் வி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஜி ப்ரொபோர்ஷனல் தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ 2 ஐஜியும் விட்டுட்டு வி ப்ரொபோர்ஷனல் தீட்டா. எவ்வளோ தீட்டா வேல்யூ காமிக்குதோ அவ்வளோதான் வோல்டேஜ். ஸோ the deflection in the galvanometer is directly proportional to the voltage. அதே மாதிரி ஐடியல் வோல்ட்மீட்டர் அப்படின்னு சொன்னால் இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கணும். அங்கே 0 ரெசிஸ்டன்ஸ், இங்கே இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ். அப்படியே கம்பேர் பண்ணியும் படிக்கணும். ஆன்சரில் 7th கொஸ்டின், ஃபைண்ட் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு எ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் யூசிங் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பயட்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அந்த பயட்-சாவர்ட் லா, ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா ஷார்ட் ஆன்சரில் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாமே மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை சுற்றி என்ன உருவாகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ஃபஸ்ட்டு இதை சொன்னது ஒயர் ஸ்டட். அதெல்லாம் தான் இப்போ நம்ம ஒவ்வொரு விதத்துலையும் கண்டக்டர் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஆக்சியல் லைனில் பார்த்தோம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அப்புறம் ஈக்விட்டோரியல் லைனில். இப்போ வந்து இந்த மாதிரியான சார்ஜ் கேரியிங் கண்டக்டரை சுற்றி வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷனை ஆம்பியர்ஸ் லா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் இருக்குது, அந்த ஸ்ட்ரைட் கண்டக்டரில் ஐங்கிற கரண்ட் போகுது. இப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி கரண்ட் போகுதோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ சின்ஸ் த வயர், நம்ம வந்து வயர் பார்க்கும்போது வடிவத்தில் இது வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. அப்புறம் சார்ஜ் வந்து எப்படி இருக்குதுன்னா சிமெட்ரியாக விரவி இருக்குது, சமச்சீராக விரவி காணப்படுது. பாயிண்ட் சார்ஜ் கிடையாது. இப்போ இந்த கண்டக்டர் ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த சார்ஜ் வந்து சிமெட்ரியாக விரவி இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் கண்டக்டர் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இதை சுற்றி நம்ம இப்போ ஒரு சர்க்குலர் லூப் அதை எடுத்துக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லாவை பயன்படுத்தி எடுத்துக்கிறதுனால இதுக்கு பேர் ஆம்பீரியன் லூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆம்பீரியன் லூப் வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால தூண்டப்படுது, இன்டியூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் வந்து நம்ம எப்பவுமே ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டு அந்த சர்ஃபேஸ்லேருந்து கண்டுபிடிச்சி தான் அதை வந்து இன்டகிரல் பண்ணி ஹோல் சர்ஃபேஸுக்கு கண்டுபிடிப்போம். இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இப்போ இது வந்து இப்படி சுற்றுற சர்க்யூட்டல் லூப். இப்போ இதனுடைய ரேடியஸ் எவ்வளோன்னா ஆர். இப்போ டிபி அப்படிங்கிறது இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நம்மளுக்கு ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லானா என்ன? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சி பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சி பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இப்போ இந்த கண்டக்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் லைன் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு நீளமாக இருக்குது. அதனால இங்கே வந்து டிஎல் அப்படின்னு போடுறோம். இதுவே இது வந்து ஒரு அகலமானதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஏரியாவாக எடுத்துக்கணும். இது வந்து ஏரியா வந்து கம்மி, அப்போ லென்த்து. அதனால என்னென்னு எடுத்துக்கணும்னா பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இப்போ டிஎல் அப்படிங்கிறது வந்து இஸ் அ லைன் எலிமெண்ட் அலாங் த ஆம்பீரியன் லூப். டிஎல் அப்படிங்கிறது ஒரு லைன் எலிமெண்ட், ஒரு சின்ன நீலக்கூறு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டேஞ்சன்ட் டு த சர்க்குலர் லூப், அதுவும் அந்த சர்க்குலர் லூப்புக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தொடுவியலாக இருக்குது. இப்போ இது வந்து இப்படி போகும்போது இந்த மாதிரி இருக்குது, டேஞ்சன்ட் டு த சர்க்குலர் லூப், அவ்வளோதான். ஹென்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் அண்ட் லைன் எலிமெண்ட் இஸ் 0. இப்போ இந்த பியும் டிஎல்லும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிஎல்லும் ஒரே ஆங்கிளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஆங்கிளில் இருந்துச்சுன்னா ஆங்கிள் எவ்வளவு? 0. ஆங்கிள் 0னா இந்த வெக்டரை எடுத்துட்டோம்னா இது என்ன வெக்டர்? டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்டை எடுத்துட்டா என்ன தீட்டா வரும்? அதாவது கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டா சைன் தீட்டா, டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டா காஸ் தீட்டா. இப்போ இது வந்து ஆங்கிள் 0 ஆகுது. காஸ் 0 1. அப்போ வெக்டர் போடக்கூடாது. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சி பி டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு போடணும். ஐ அப்படிங்கிறது என்னன்னா கரண்ட் என்க்ளோஸ்ட் பை த ஆம்பீரியன் லூப். டியூ டு த சிமெட்ரி தி மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம் ஓவர் த ஆம்பீரியன் லூப். சிமெட்ரியாக விரவி இருக்கிறதுனால அந்த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் யூனிஃபார்மாக இருக்குது, எல்லாமே சமச்சீராக தான் இருக்குது. இப்போ பி அப்படிங்கிறத வெளியில் எடுத்துடுறோம். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சியை தான் இன்டெக்ரலுக்குள்ளே போடுறோம். இப்போ இந்த இன்டெக்ரலை பண்ணினோம்னா என்ன வரும்னா எல் வரும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பாத் வந்து ஒரு சர்க்குலர். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னா 2πr. அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து லிமிட் போடணும். லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 2πr ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இப்போ இன்டெக்ரல் பண்ணுனா டிஎக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ் வரும். அது மாதிரி டிஎல்ல இன்டெக்ரல் பண்ணால் எல் வரும். எல்லுக்கு லிமிட் பிரதியிடும் போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0, அதனால கேன்சல் ஆயிரும்.
பி இன்ட்டு 2πr அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு தேவை பி μ0I/2πr அப்படிங்கிறதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்லேருந்து உருவாகிறது. இது ஆம்பியர் லா வச்சு கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம வெக்டர் சிம்பிளில் போட்டு காமிக்கணும். n கேப் அப்படின்னு போடணும். இன் வெக்டர் ஃபார்ம் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு μ0I/2πr n கேப் வேர் n இஸ் த யூனிட் வெக்டர் அலாங் த டேஞ்சன்ட் டு த ஆம்பியரியன் லூப் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இதான் வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுற்றி உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீடைல். இந்த சைக்ளோட்ரான்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்எஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த என்எஸ்ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குதுன்னா சென்டராக 2 டீஸ் அப்படிங்கிறது மெட்டல்ஸ்னால ஆனது. ஸோ இது வந்து இது D1 இது D2 அப்படின்னு சொல்கிறோம். இதை டீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். இப்போ நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் இதை வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து சென்டரில் வரும். சென்டரில் வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா இது என்ன ஃபீல்டில் இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டும் இது சுத்தக்கூடியதும் எல்லாமே ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலர். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இது சுத்த ஆரம்பிக்கும். எவ்வளோ வெலாசிட்டி? வி வெலாசிட்டி சுற்றும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பியருக்குள்ளே போய் ஒரு ஹாஃப் ஸ்பியரில் போய் முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஹாஃப் ஸ்பியர் வரும்போது இந்த பொலாரிட்டி மாறும். பொலாரிட்டி அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகுறது வந்து இங்கேருந்து இப்போ உருவாகுது அப்படின்னு சொன்னால் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து உருவாகுது. இப்போ D2லேருந்து முடியுது. D2ல முடிஞ்சு திருப்பி D1க்கு வரும்போது இது வந்து என்னவாகும்னா நெகட்டிவ் ஆகும். ஸோ அப்படியே மாறி 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 அரை வட்டத்தை முடிக்கும்போது அடுத்த துருவத்துக்கு வரும், அடுத்த சார்ஜுக்கு வரும். ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த வட்ட பாதையினுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக அது லாஸ்ட் ரேடியஸ் பாதை வரும்போது வெளியில் வரக்கூடியப்ப வேகமாக வரும். வேகமாக வரும்போது அது வந்து ஒரு டார்கெட் மேலே போய் மோதும், ஒரு இலக்கு பொருள் மேலே போய் மோதும். அந்த இலக்கு பொருளை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிவேகமாக போய் மோதக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகிள் வேணும். அதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அப்போ வேகமாக இயங்கக்கூடிய சார்ஜில் வந்து உருவாக்குறது எது அப்படின்னு சொன்னால் இந்த சைக்ளோட்ரான். இப்போ சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் டீஸ், அதில் ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் ப்ரொடியூஸ் சார்ஜ் பார்ட்டிகிள் அண்ட் அது வந்து ரொட்டேட் ஹாஃப் ஆஃப் சர்க்கிள்ஸாக ரொட்டேட் ஆகி லாஸ்ட் முடியும் பொழுது வேகமான அதாவது இயங்கக்கூடிய பார்ட்டிகளாக வருது. வேகமாக வந்து ஒரு டார்கெட்டில் ஒரு இலக்கில் மோதும் போது அந்த இலக்கை உடைக்க தேவையை வந்து அதிகமான சார்ஜ் பார்ட்டிகிள் வந்து மோதணும். இதுக்கு தான் வந்து இந்த சைக்ளோட்ரான் யூஸ் ஆகுது. இப்போ இந்த சைக்ளோட்ரானுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ சைக்ளோட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ஆக்சலரேட் த சார்ஜ் பார்ட்டிகிள் டு கெயின் லார்ஜ் கைனடிக் எனர்ஜி. அதிகமான இயக்காற்றலோடு அந்த ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பார்ட்டிகிளை இயக்கிறதுக்கு முடுக்குவிக்கிறதுக்கு இந்த சைக்ளோட்ரான் பயன்படுது. பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு நடுவில் சென்ட்ரலில் இதாகுது அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில். ஸோ நார்மல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுவும் இதுவும் அதாவது மூவ் ஆகக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகிளுடைய வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலர். ஸோ இது இப்படி இருக்கும்போது பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகிளுடைய விசையை லாரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அது பேர் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸையும் பார்க்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா D1 D2 அப்படிங்கிறது டீஸ். இது ஹோலோ மெட்டல் சிலிண்டர் என்க்ளோஸ்ட் இன் அன் எவாக்குவேட்டட் சேம்பர். இப்போ இது வந்து அரை வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய மெட்டல் சிலிண்டர் அப்படிங்கிறது மெட்டல் சிலிண்டர் அது வந்து ஒரு கலனோடு இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ அடுத்தது வந்து தி டீஸ் ஆர் கெப்ட் செப்பரேட்டட், ரொம்ப ஜாயிண்டாக இருக்காது, ஸ்மால் டிஸ்டன்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கும். தி சோர்ஸ் ஆஃப் அயன் இஸ் பிளேஸ்ட் அட் த சென்டர். எஸ், ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் சென்டரில் வைக்கிறாங்க. These are placed in uniform magnetic field controlled by an electromagnet. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மல் டு த பிளேன் ஆஃப் டீஸ். ரெண்டும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் டீஸும். அப்போ டீஸ் ஆர் கனெக்டட் டு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒர்க்கிங் வந்து என்னென்னா Q அப்படிங்கிற சார்ஜ் ஆஃப் பாசிட்டிவ் அயன், M மாஸ் ஆஃப் பாசிட்டிவ் அயன். பாசிட்டிவ் அயன் தான் வந்து வெளியே வருது. பாசிட்டிவ் அயன் இஸ் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் த டீஸ் ஹேவிங் நெகட்டிவ் பொட்டன்சியல். நெகட்டிவ் பொட்டன்சியலை நோக்கி நகருது. மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்மலாக இருக்கிறதுனால அயன் அண்டர்கோஸ் சர்க்குலர் பாத், அதனால சர்க்குலர் பாத்துக்கு மூவ் ஆகுது. இப்போ இந்த அயன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த கேப்பை தாண்டும் போது அது வந்து ரிவர்ஸ் ஆகுது. டீஸ் வந்து கெட் ரிவர்ஸ்டு.
மாறுது, அந்த பொலாரிட்டி வந்து மாறுது. ப்ளஸ் வந்து மைனஸாக மாறுது, மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. ஹென்ஸ் த அயன் இஸ் ஒன்ஸ் அகெயின் ஆக்சலரேட்டட், திருப்பி திருப்பி ஆக்சலரேட் ஆகிட்டே வருது. லாஸ்ட்டாக வந்து கிரேட்டர் வெலாசிட்டி கிரேட்டர் ரேடியஸோட வெளியே வருது. தஸ் த பார்ட்டிகிள் வந்து ஸ்பைரல் பாத்தில் மூவ் ஆகும்போது அப்படியே ஒரு சர்க்குலரை முடிச்சுன்னா அடுத்த சர்க்குலர் போகுது, அதான் ஸ்பைரல்ங்கிறது. அந்த மாதிரி பாத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி வெளியே வருது. இப்போ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை லாரன்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து மையநோக்கு விசை வந்து இருக்குது. இந்த மையநோக்கு விசை வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணுது. இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ இனிமே இதுக்கு அடுத்து பார்க்கலாம். இப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், mv²/r. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் என்னது? mv²/r. அது வந்து எதை ஈக்குவல் பண்ணுது? லாரன்ஸ் ஃபோர்ஸை. QVB அப்படிங்கிறது லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதோட ஒரு சைன் தீட்டா வரும். அந்த சைன் தீட்டா வந்து எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டி இருக்குதோ அதை பொறுத்து சைன் தீட்டா வந்து இங்கே வந்து 0 ஆகி சைன் 0 என்னவாயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. அதனால QVBன்னு ஆயிடுச்சு. இப்போ ரேடியஸ் வேணும். இந்த ஈக்குவேஷன் வந்து ரேடியஸ் R = m/bq QB × V. இந்த ஈக்குவேஷன் வந்து ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, when it comes near the எட்ஜுக்கு பக்கத்தில் வந்துருச்சு, it is taken out with the help of a deflector plate. ஒரு விளக்கும் தட்டின் மூலமாக அது விளக்கப்பட்டு வெளியே வருது. to hit the target, ஒரு இலக்கு பொருள் மேலே மோதுது. the time period எவ்வளோ அப்படின்னு சொன்னால் tau = 2πm/qb. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுங்கிறதும் இதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் என்னது? 12mv². இப்போ 12mv² அப்படிங்கும்போது இது என்னவாகுது? q² b² r²/2m. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ பார்ப்போம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு அடுத்தது ஃப்ரீக்வன்சி வேணும்னா டைம் பீரியட்னுடைய ரிவர்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. டைம் பீரியட் 2πm/bqbன்னு இருக்குல்ல, டைம் பீரியட். அப்போ 1/t தான் எஃப். இப்போ எஃப் வேணும்னா qb/2πm அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகிளுடைய ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், கைனடிக் எனர்ஜி. இப்போ அடுத்தது வந்து இந்த டைம் பீரியட் இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்துட்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இந்த இதில் வந்து எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் எ சார்ஜ் பார்ட்டிகிள் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த சார்ஜ் பார்ட்டிகிளுடைய மோஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து இந்த இன்ட்டு போட்டிருக்கிறதுலாம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ சார்ஜ் பார்ட்டிகிள் உள்ளே போகுது. இது எப்படி அந்த சைக்ளோட்ரானில் எப்படி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சார்ஜ் பார்ட்டிகிள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் போகுது. இப்போ போகும்போது அது வந்து என்ன ஆகுது? சர்க்குலர் பாத்தை மூவ் பண்ணுது. அப்போ எவ்வளோ வெலாசிட்டி? V வெலாசிட்டி. எவ்வளோ ரேடியஸ்? R ரேடியஸ். எவ்வளோ ஃபோர்ஸ்னா F ஃபோர்ஸில் போகுது. Consider a charge particle of a charge q having mass m enters into a uniform magnetic field B with velocity v. இந்த velocity v ல போகுது. such that the velocity வந்து perpendicular to the magnetic field perpendicular இருக்குது. அப்போ particle enters into the field, Lorentz force அது மேலே ஆக்ட் ஆகுது. அதாவது direction perpendicular to the magnetic field and velocity. அப்போ ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டி மூணுமே ஒன்றுக்கொன்று perpendicular. As a result, the charge particle வந்து சர்க்குலர் ஆர்பிட்ல மூவ் ஆகி இப்போ இந்த ஃபிகரில் பார்த்துருக்க மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் பார்ட்டிகிள் இஸ் given by F = Q of V vector cross B vector. இப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சிக்மா FI = FM. நமக்கு வந்து சைன் தீட்டான்னு வரும். கிராஸ் ப்ராடக்டை எடுத்துட்டா அது வந்து தீட்டா 0 ஆயிரும். எப்படி? வியும் பியும் ஒரே ஆங்கிள் இருந்துச்சுன்னா தீட்டா 0. தீட்டா 0னா சைன் 0 எவ்வளவு? 1. QVB. This Lorentz force act as centripetal force. இது மையநோக்கு விசைக்கு சமமாகும். அதனால இந்த ஃபோர்ஸையும் மையநோக்கு விசையும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணும்போது ரேடியஸ் கிடைக்கும். இந்த ரேடியஸ் வந்து R மேலே போயிடும். ஒரு V கேன்சல் ஆயிரும். mv/qb அப்படின்னு வரும். இப்போ இந்த mv அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம். ஸோ mvக்கு பொதுவாக pன்னு போடுறோம். p/qb. இப்போ பிங்கிறது mv இஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ கேபிட்டல் Tங்கிறது டைம் டேக்கன் பை த பார்ட்டிகிள் டு ஃபினிஷ் அண்ட் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன். டைம்க்கு இதுதான், டைம் பீரியடுக்கு இதுதான் ஃபார்முலா. 2πr/v. 2πrங்கிற பாத் வந்து இருக்குது ஒரு முழு வட்டம். அப்புறம் அது எவ்வளோ வெலாசிட்டி? V. இதை வகுத்தோம்னா தான் டைம் பீரியட். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து R/V கண்டுபிடிக்கலாம். இப்போ R இங்கே இருக்குது, V கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ R/V எதுக்கு ஈக்குவல்? m/qbக்கு ஈக்குவல். இங்கே R/V இருக்குது. அந்த R/Vக்கு பதிலாக இந்த m/qb பிரதிடுறோம். 2πm/bqன்னு வரும். ஸோ ஈக்குவேஷன் 3 வந்து
இஸ் கால் த சைக்ளோட்ரான் பீரியட். இதுக்கு பேர் சைக்ளோட்ரான் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அது வந்து ஃப்ரீக்வன்சி ஆயிரும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டைம் பீரியட் வந்து ஃப்ரீக்வன்சி. F = 1/t. இப்போ F = 1/t அப்படின்னு சொன்னால் F = என்ன வரும்? 1/t QB/2πm அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது ஈக்குவேஷன் 4. இப்போ அடுத்தது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கோண அதிர்வெண் வேணும்னா ஃபார்முலா ஒமேகா = 2πf. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதோட 2π பெருக்கணும்னா 2π கேன்சல் ஆயிரும். Q/m × B. இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. அந்த ஈக்குவேஷன் 4ம் 5ம் தான் ஃப்ரீக்வன்சி ஆர் கைரோ ஃப்ரீக்வன்சி. கைரோ ஃப்ரீக்வன்சினா சுழல் அதிர்வெண் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ஃப்ரீக்வன்சியில் எதெல்லாம் இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எது இல்லையோ அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அப்புறம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ரெண்டுலேயும் பார்த்தோம்னா ரேஷியோ ஆஃப் சார்ஜ் மாஸ் அந்த Q/m மட்டும்தான் இருக்குது, அப்புறம் பிங்கிறது இருக்குது. ஸோ அதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ரேடியஸ் ஆஃப் த பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படிங்கிறத லாஸ்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் தான் நம்ம அந்த டைம் பீரியட்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சைக்ளோட்ரானில் ஏற்கனவே பார்த்ததில் அந்த ஈக்குவேஷன்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ அடுத்தது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்க்கலாம். இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜை லாரன்ஸ் கண்டுபிடிச்சாரு. அதனால் அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸில் என்னென்ன இருக்கும்? ஒரு சார்ஜ் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இதை மூணையும் சேர்த்தோம்னா என்னது? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆகும். So when an electric charge Q is moving with velocity v in magnetic field B, it experiences a force called magnetic force. After careful experimentation, Lorentz deduced the force experienced by a moved charge. சார்ஜ் மூவ் ஆகும், அதாவது அந்த சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டில், அதை வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி லாரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு. ஸோ எல்லாமே பர்பண்டிகுலராக இருக்குது. எது? ஃபோர்ஸு, சார்ஜ், அதாவது அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு, மூணுமே ஒன்றுக்கொன்று பர்பண்டிகுலர். அதனால FM வெக்டர் = Q ஆஃப் V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இந்த கிராஸ் ப்ராடக்ட் வருது, எல்லாம் பெர்பெண்டிகுலர் இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட். இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்டை எடுத்துட்டா வெக்டர் போடக்கூடாது. அப்போ சைன் தீட்டா இன் மேக்னிடியூட் அளவில் பார்க்குறப்ப FM = QVB சைன் தீட்டா. இப்போ இதில் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பொறுத்தது அப்படின்னு சொல்லணும், அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ FM இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் B. அப்புறம் FM இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி V. அடுத்தது FM இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆங்கிள் பிட்வீன் த வெலாசிட்டி, சைன் ஆஃப் த ஆங்கிள். ஸோ அதை எடுத்துட்டோம்னா சைன் தீட்டா போடுவோம், அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அந்த ஃபோர்ஸை வச்சே சொல்லணும். FM இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் Qக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ த டைரக்ஷன் FM இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு டைரக்ஷன் FM வந்து B எல்லாத்துக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இப்படி இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இப்படி இருக்குது. அப்போ சார்ஜ் மாறும்போது ஃபோர்ஸ்னுடைய டைரக்ஷன் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மாறுது அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ சப்போஸ் இந்த சார்ஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இஃப் வெலாசிட்டி V ஆஃப் சார்ஜ் Q இஸ் அலாங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பெர்பெண்டிகுலராக இல்லாமல் அலாங் த ஃபீல்டாக இருந்துச்சுன்னா தீட்டா வந்து 0. தீட்டா 0னா சைன் 0 என்னது? 0. FM இஸ் 0. இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ்னுடைய எடுகோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதோட அதை சேர்த்துடணும். இப்போ சைக்ளோட்ரானோட இது கண்டினியூஸ் தான். இது 12th கொஸ்டின் வந்து கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் அண்ட் அவுட் சைடு ஆஃப் த லாங் சொலினாய்டு யூஸிங் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. இந்த ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து லாங் சொலினாய்டு அப்படிங்கிறது வரிச்சுருள் அப்படின்னு பேர். அதில் உள்ளேயும் வெளியேயும் என்ன இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா அப்படிங்கிறது என்ன? ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் C B vector dot dl = μ0 I enclosed. அதாவது தி லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது லெஃப்ட் சைடு உள்ளதை சொல்கிறோம். லைன் இன்டெக்ரல்னா நீளத்தை பொறுத்து தொகைப்படுத்துறது. எதை? மேக்னெட்டிக் ஃபீல்டை ஓவர் எ க்ளோஸ்டு லூப். இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வந்து எடுத்துகிட்டு அதுலேருந்து பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா μ0 டைம்ஸ் நெட் கரண்ட் என்க்ளோஸ்ட் பை லூப். கரண்ட்டுடைய μ0 டைம்ஸ் μ0ஓட பெருக்கிறதுக்கு சமம். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் C B vector dot dl = μ0 I enclosed அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இப்போ நம்ம இந்த சொலினாய்டு பார்க்குறோம். இதில் வந்து கன்சிடர்ஸ் அந்த சொலினாய்டினுடைய லென்த் எவ்வளோன்னா L. இந்த இதான் வந்து நீண்ட வரிச்சுருள்ங்கிறது அது சொலினாய்டு அப்படிங்கிறோம். அந்த லென்த் வந்து L. லென்த்தோடு கம்பேர் பண்ணும்போது லென்த்து தான் அதிகமாக இருக்குது, அதனுடைய டயாமீட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து டயாமீட்டர் ஆஃப் சொலினாய்டு இஸ் அசியூம் டு too small, too much smaller when compared to its length. அப்புறம் வந்து அதை வந்து
காயில் இஸ் wound வெரி க்ளோஸ்லி. அந்த காயிலில் வந்து n சுற்றுகள் இருக்குது. ஸோ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்னன்னா n. இப்போ நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அதுக்காக நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டை எடுத்துக்கிறோம். அப்படிதான். இப்போ வி யூஸ் ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா. இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டுக்கு இந்த ரெக்டாங்கிள் பாத் மாதிரி இருக்குல்ல, அந்த ரெக்டாங்கிள் லூப்புக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஏபிசிடி. இப்போ இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் ஆம்பியர் சர்க்கியூட்டல் லாவை அப்ளை பண்ணணும். திருப்பி ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா என்னது? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் சி பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு μ0 I என்க்ளோஸ்டு, μ0 இன்ட்டு டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை ஆம்பீரியன் லூப். அந்த ஐ அப்படிங்கிறது வந்து டோட்டல் கரண்ட். இப்போ நம்ம இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஎல்லை ஃபஸ்ட்டு 4 பார்ட்டாக பிரிக்கணும். எப்படின்னா ஏ டு பி ஒரு பார்ட், பி டு சி, சி டு டி, டி டு ஏ. இப்போ இந்த மாதிரி பிரித்து அதே இதை பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா அதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அந்த சர்க்குலர் அந்த ரெக்டாங்கிள் பாத்துக்கு. இப்போ வந்து சின்ஸ் த எலிமெண்ட்ஸ் லென்த் அலாங் பிசி அண்ட் டிஏ ஆர் பெர்பெண்டிகுலர், பிசியும் டிஏலையும் பார்க்குறோம். பிசி டிஏல வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர்னு இருக்குல்ல, அந்த டாட்டை எடுத்துட்டா என்ன தீட்டா வரும்? காஸ் தீட்டா. காஸ் 90 எவ்வளவு? காஸ் 90 வந்து 0 ஆயிரும். அப்போ அந்த பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டில் வந்து 0 ஆயிரும். பி வெக்டர் டாட் டிஎல்னு போடும்போது காஸ் 90 வந்து 0ன்னு ஆயிரும். சரி, இப்போ டி டு ஏ அப்படிங்கிற பார்ட் எடுத்துக்குவோம். டி டு ஏ இதுவும் வந்து பெர்பெண்டிகுலர் பார்ட்டு தான். இந்த டி டு ஏ எங்கே இருக்கு? இந்த பி வெக்டர் டாட் டிஎல் இது வந்து எல்லாமே வந்து காஸ் 19 வர்றது பெர்பெண்டிகுலர் பார்ட் ஃபுல்லாக 0 அப்படின்னு போடுறோம். சின்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைட் த சொலினாய்டு இஸ் 0, அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய பார்ட்டும் 0 தான். சி டு டிங்கிற பார்ட் அது வெளியில் இருக்கிறது. அப்போ அந்த கீழே இருக்க அந்த ஏ டு பிங்கிறது மட்டும்தான் அங்கே மட்டும்தான் வந்து இன்டியூஸ் பண்ணப்படுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ பி வெக்டர் டாட் டிஎல் ஏ டு பி டிஎல் காஸ் 0 டிகிரி. அங்கே தீட்டா வந்து எவ்வளோனா 0. ஏன்னா அலாங் த லைன் அதே மாதிரியே அதே பி வெக்டருடைய பாதையிலே இருக்கிறதுனால தீட்டா 0. அப்போ காஸ் 0 1. இப்போ ஏ டு பி டிஎல் மட்டும் இருக்கும். அந்த டிஎல்லை நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது எல்லுன்னு வரும், அது கேபிட்டல் எல். ஸோ பி வெக்டர் டாட் டிஎல் வந்து இன்டெக்ரல் பண்ணதுக்கப்புறம் என்னவாகுதுன்னா கேபிட்டல் எல்லுன்னு ஆயிடுது. இப்போ அந்த லாவுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த லா வந்து என்னது? μ0 ஐன்னு போடணும். இங்கே வந்து n டர்ன்ஸ் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் என்ன சேர்க்குறோம்? பிஎல் ஈக்குவல் டு μ0 ni. பி மட்டும்தான் வேணும், இன்டியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ பி ஈக்குவல் டு μ0 ni பை எல் அப்படின்னு வரும். இந்த n பை எல் அப்படிங்கிறது ஸ்மால் எண்ணுக்கு ஈக்குவல். ஸ்மால் எண்ணுக்கு ஈக்குவல்ங்கிறதுனால இப்போ b0 பி ஈக்குவல் டு μ0 அந்த n பை எல்லுக்கு பொதுவாக என்ன போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் என் போடுறோம். ஸ்மால் என் போட்டுட்டு இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் n பை எல்லுக்கு பொதுவாக ஸ்மால் என் போட்டாச்சு. இன்னொன்று எல்லால் பெருக்கி எல்லால் வகுக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்மால் என் வந்து n பை எல்லுன்னு இங்கே இருந்த n பை எல் பொதுவாக வந்துருச்சு. திருப்பி ஒரு மேலே ஒரு எல் கீழே ஒரு எல் வருதுல்ல, அது எல்லால் பெருக்கி எல்லால் வகுக்கிறோம். வகுக்கும்போது லாஸ்ட் ஈக்குவேஷன் μ0 ni அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சின்ஸ் ஸ்மால் n இஸ் a constant for a given solenoid and μ0 is also constant for a fixed current I, the magnetic field inside the solenoid is also a constant. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சொலினாய்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதான் வந்து சொலினாய்டில் வந்து நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பார்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த லாவை அப்ளை பண்ணி? ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா. வாட் இஸ் டொராய்டு? கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு இன்சைட் த டொராய்டு. டொராய்டு அப்படிங்கிறது என்னன்னா வட்ட வரிச்சுருள். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த வட்ட வரிச்சுருளில் திறந்த உட்பகுதியில் எப்படி இருக்குது, அப்புறம் இன்சைட் த டொராய்டு எப்படி இருக்குது, இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ நம்ம அந்த டொராய்டுனா என்ன? வட்ட வரிச்சுருள். அந்த வட்ட வரிச்சுருள் பார்க்குறோம். இந்த வட்ட வரிச்சுருளில் இந்த பிங்கிற பாயிண்ட் தான் வந்து திறந்த உட்பகுதி. திறந்த உட்பகுதியில் எந்த ஒரு மின்னோட்டமும் போகலை. இந்த வரிச்சுருளுக்குள்ளே தான் மின்னோட்டம் போகுது, தான் டொராய்டுன்னு சொல்கிறது. ஸோ அவுட் சைட் உள்ள பாயிண்ட் வந்து Q, அங்கேயும் மின்னோட்டம் போகலை. அப்போ இந்த எஸ்ஸுங்கிற பாயிண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த கோர் இருக்குல்லையா, இந்த சுற்றுக்குள்ளேயே இருக்குது. எது அப்படின்னு சொன்னால் எஸ்ஸுங்கிற பாயிண்ட். அப்போ இந்த எஸ்ஸுங்கிற பாயிண்டில் மட்டும்தான் என்ன போகுது அப்படின்னு சொன்னால் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்லேயும் கரண்ட் போகலை, க்யூங்கிறதுலையும் அவுட் சைடு அங்கேயும் வந்து இந்த லைனே இல்லை. இது அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் வந்து Q. ஸோ அதை வந்து டாட்டர் லைனில் குறிச்சிருக்கோம். பிங்கிறது உள்ள. இப்போ எஸ் அப்படிங்கிறது தான் வந்து சென்டர் ஆஃப் த கோர். இந்த சுற்றுக்கு சென்டரில், அதாவது உள்ளே அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்டீரியர்.
இப்போ நம்ம பிங்கிற பாயிண்டில் வந்து சொல்லும்போது அங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகலை, ஆனால் ஆம்பியரியன் அந்த லூப்பை எடுத்துகிட்டு அதுலேருந்து ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லாவை அப்ளை பண்ணணும். ஸோ கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. அப்போ நம்ம அங்கே வந்து ஒரு அதனுடைய ரேடியஸ் வந்து R1 அந்த பாயிண்ட் பியில் இருக்குது. இப்போ ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லாவை அப்ளை பண்ணுறோம். அப்போ L1 அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல்னா 2πr1க்கு ஈக்குவல். ஏன்னா ரேடியஸ் வந்து இப்போ இங்கே ரேடியஸ் வந்து எவ்வளோ, ஃபஸ்ட் ரேடியஸ் R1, அதனால் 2πr1. இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா என்னது, பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் க்ளோஸ்ட் இன்டெக்ரல்னு சொல்லணும். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி வெக்டர் ஆகுங்க, பிபி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இந்த டிஎல் தான் வந்து எதுக்கு ஈக்குவல், 2πr1க்கு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. இந்த ஐ என்க்ளோஸ்ட் கரண்ட் எதுவுமே போகலை, ஏன்னா இது வந்து இந்த பார்ட் வந்து இந்த இதுக்கு ஈக்குவல், இந்த பாயிண்ட் பிக்கு. ஸோ இங்கே எந்த ஒரு வைண்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு சுற்றும் கிடையாது, அதனால் 0. அப்போ 0 அப்படின்னா ஐ என்க்ளோஸ் 0, பிபி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே வந்து பிபி வெக்டர் டோட்டலாக வந்து பிபி வெக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது அந்த பாயிண்ட் பியில் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்லை, 0. அப்போ இன்டீரியர் பாயிண்டில் பார்க்குறப்ப, அதான் இன்சைட் த டொராய்டு பார்க்குறப்ப அதனுடைய ரேடியஸ் R2. அப்போ L2 இங்கே L1 கண்டுபிடிச்ச மாதிரி L2 எவ்வளவு, 2πr2. இப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இப்போ மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட் வந்து எதுக்கு சமம், NIக்கு சமம். அப்போ பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் அந்த டாட்டை எடுத்துட்டா, கிராஸ் அது புள்ளி பெருக்கில் எடுத்துட்டா, டாட் ப்ராடக்டை எடுத்துட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு அந்த டிஎல்லை வந்து இன்டெக்ரல் பண்ணுனா எல்லுன்னு வரும். எல் வந்து 2πr2 அப்படின்னு வரும். அந்த தீட்டா வந்து 0 ஆயிரும், அதனால் தீட்டா 0ங்கனால விட்டாச்சு. இப்போ பிஎஸ் வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் NI. அந்த ஐ என்க்ளோஸ்ட் வந்து NIக்கு ஈக்குவல். அப்போ பிஎஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI பை 2πr2. இப்போ நமக்கு ஸ்மால் n அப்படிங்கிறது வந்து n பை 2πr2க்கு ஈக்குவல்னா அதே ஃபார்முலாவில் பிஎஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI அப்படின்னு மாற்றிடலாம். இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகிறது எதில் அப்படின்னு சொன்னால் டொராய்டில்.